டியூஸ்டே ஈவினிங் எடுத்துக்கிட்ட மினி விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சொல்லி இந்த மாதிரி ஏப்ரல் 22 பூச்செறிதல், அதுலேருந்து 15 நாள் மாவிளக்கு திருவிழா. ஸோ டியூஸ்டே அன்றைக்கி மார்னிங் வந்து பால்குடம், அலகு குத்தல், தீமிதி எல்லாமே நடக்கும். ஈவினிங் போல் மாவிளக்கு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிடா வெட்டி பொங்க வைக்கிறது. அன்றைக்கி நைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சில பேர். ஸோ நம்ம ஈவினிங் போல் சாரி கட்டி ரெடி ஆகலாம்னு சொல்லி சாரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாவிளக்கு போட ரெடி பண்ண 6 மணி போல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, நல்ல வேலை கரெக்டாக 6:50 போல் மழை ஸ்டார்ட் ஆனது. 8 மணிக்கு தான் விட்டுச்சு. சரி ஓகேன்ட்டு நம்மளும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடித்தோம். பவர் போயிடுச்சு. ஒரு தட்டில் வந்து வாழைப்பழம், தேங்காய், பூ, வெத்தலைப்பாக்கு, மாவிளக்கு, நெய், தீரி எல்லாமே எடுத்துக்கிட்டு, சூடம் பற்றி எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பிளேஸ் இருக்கும், அதில் வந்து மாவிளக்கு பொறுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் சாமியை நினச்சி வேண்டிட்டு அந்த மாவிளக்கு எரியறதோட கோவிலை சுற்றி வளம் வந்து மறுபடியும் அந்த மாவிளக்கு கொஞ்சம் புட்டு அங்கனே வச்சுட்டு நம்ம கிளம்பிடணும். அவ்வளோதான் திருவிழா. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடை பிடிச்சிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இயர் திருவிழா இப்படி தான் போச்சு.